ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரமலான் மாதத்தை பற்றின விளக்கம் தான். அதோட சிறப்புகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அனைத்து மதத்தினருக்கும் ஒரு பொதுவான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரமலானை வரவேற்போம். ரமலான் என்பது இஸ்லாமியர்களோட மிக புனிதமான மாதம். இது இஸ்லாமிய அதாவது இஜ்ரி நாட்காட்டியரோட 9வது மாதம். இந்த மாதத்தில் முஸ்லீம்கள் நோன்பு கடைபிடிப்பது அவங்களோட ஒரு உன்னதமான கடமை. ரமலான்றது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனால் மனிதர்களுக்கு அருளப்பட்ட ஒரு புனிதமான மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அதாவது பாவ மன்னிப்பு, பொறுமை, தன்னடக்கம், இறை நெருக்கம் ஆகியவற்றை வளர்க்கிற மாதம் தான் இந்த ரமலான் மாதம். நல்ல செயல்களுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நோன்பு என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஜர் அதாவது காலை முதல் மக்ரிப் மாலை வரை உணவு, தண்ணீர் மற்றும் தம்பதியர் உறவு ஆகியவற்றை தவிர்த்து இருப்பது தான் இந்த நோன்போட மிகச்சிறந்த ஒரு உன்னதமான ஒரு காலம். உடல் கட்டுப்பாட்டை விட மனக்கட்டுப்பாடு தான் முக்கியம் இதில். அதாவது பொய் பேசாமல், கோபம் கொள்ளாமல், பிறரை இகழாமல், நல்ல எண்ணங்களோடு வாழ சொல்லக்கூடிய ஒரு புனிதமான மாதம்தான் இந்த ரமலான் மாதம். ரமலானில் செய்யப்பட சிறப்பு வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தராவீக் தொழுகை அதாவது இரவில் செய்யப்பட சிறப்பு தொழுகை, குரான் ஓதுதல், துவா அதாவது இறைவனை வேண்டுதல், தானம் செய்தல், அதை சதகான்னு சொல்கிறாங்க. ரமலானோட கடைசி 10 நாட்களில் உள்ள ஒரு இரவு தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லப்படுது. இந்த இரவில் செய்யும் வழிபாடுகள் மிகப்பெரிய நன்மை தரதா சொல்கிறாங்க.
ரமலானோட முடிவில் பார்த்திங்கன்னா ஈது உல் பித்ரி, அதாவது ரமலான் ஈது கொண்டாடப்படுது. இது மகிழ்ச்சி, நன்றி, பகிர்வு ஆகியவற்றை உலகிற்கு சொல்கிற ஒரு மிகவும் புனிதமான நாள் தான் இந்த ரமலான் திருநாள். சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ரமலான் என்பது பசியை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, மனித நேயத்தை உணர்வது, ஏழைகளின் நிலையை புரிந்து கொள்வது, இறைவனுடன் நெருக்கமாக இருப்பது, வாழ்க்கையை சுத்தமாக மாற்றிக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த ரமலான் மாதம். ரமலானை வரவேற்போம். நன்றி, வணக்கம்.